everyone, நான் Akshara. இன்னைக்கு நான் வந்து மூவி இன்ஸ்பயர்ட் சீரிஸ்ல நான் வந்து airaa மூவி சூஸ் பண்ணிருக்கேன். இந்த மூவில Nayanthara டபுள் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னைக்கு நான் ரீக்ரியேட் பண்ண போற லுக் என்னன்னு பாத்தீங்கன்னா பவானியோட லுக் தான். பவானியோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்னசென்ட்டா இருக்கும். எனக்கு வந்து இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணனும் ஆசையா இருந்துச்சு. மேக்கப் வைஸ் வந்து பார்த்தோம்னா Nayanthara வந்து டீப்பர் காம்ப்ளெக்ஷன்ல இருப்பாங்க. and eyes வந்து பாத்தீங்கன்னா நல்ல போல்டா இருக்கும். சோ இந்த லுக் நான் எப்படி ரீக்ரியேட் பண்ணிருக்கேன்னு இப்ப பார்க்கலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணணும். நான் வந்து டர்மாவாயோட ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ரெகுலர் கிளென்சர் தான், ரொம்ப மைல்டான கிளென்சர். எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே எந்த மேக்கப் போட்டாலும் ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து ஃபேஸை ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ ஒன்ஸ் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். நான் ரெகுலரான நியூட்ரிடா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இதுவும் எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேக்கப்புக்கு ஒரு நல்ல பேஸாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அண்ட் நம்ம ஃபவுண்டேஷன்லாம் போட்டோன்னா இது வந்து நல்லா ஸ்கின்ல நல்லா கிளைட் ஆகும். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டிக்கியாக க்ரீஸியாக இருக்கிறதுலாம் இருக்காது. ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்ல. நான் எப்போவுமே மேக்கப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த லுக் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரெஃபரன்ஸ்க்கு பக்கத்தில் வச்சுருந்தேன் அந்த ஃபோனு. அண்ட் முடி வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஹேர் பேண்ட் போட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ணணும்ல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேடில், அந்த டீப்பர் காம்ப்ளெக்ஷன் ஷேடில் ஃபவுண்டேஷன் இல்லாதனால நான் வந்து கான்டோர் பேலட்டில், க்ரீம் கான்டோர் பேலட்லேருந்து இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். ஷேடை செக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரே ஒரு சைடில் மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த ஷேட் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணேன்னு வைக்கோங்களேன், ஒரே ஒரு ஷேட் மட்டும் தான் வந்து டார்க்கராக ஆகுது. ஸோ அது இன்னும் டீப்பராக ஆகிறதுக்கு நம்ம வந்து நிறைய லேயர்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சீக்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து லைட்டாக ஷேட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நான் வந்து எனக்கு தேவையான அந்த ஷேட் வர வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து ஒரு சைடில் மட்டும் நான் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன் எவ்வளோ லேயர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும்னு. ஒன்ஸ் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு டீப்பர் காம்ப்ளெக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஃபேஸில் அதே மாதிரி லேயர்ஸ் வச்சு ரிப்பீட் பண்ணுவேன். இது க்ரீம் கான்டர்னால கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது வந்து கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும்ல, அது பிளெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப தேய்க்க வேண்டியதாக இருந்தது. இதுவே என்கிட்ட ஃபவுண்டேஷன் அந்த ஷேடில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து இந்த மூவி சீரிஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நடுவில் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்ஸ்பயர்ட் லுக்ஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன் மந்த்லி ஒன்ஸ் ஏதோ வந்து இன்ஸ்பயர்ட் லுக் இல்லைனா மூவி சீரிஸ் பண்ணணும்னு. இப்போதைக்கு ஓரளவுக்கு ஃபுல் ஃபேஸ் வந்து அந்த லேயர்ஸோட கவர் பண்ணிட்டேன். இன்னொரு லேயர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அவங்களோட கேரக்டரில் இருக்க அந்த காம்ப்ளெக்ஷன் வர்றதுக்கு எவ்வளோ தூரம் மேட்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் வந்து மேட்ச் பண்ணிட்டுருக்கேன். நயன்தாரோட பிக்சரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் இருப்பாங்க. அதே அந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்பவே டீப்பராக இருக்கும் ப்ரௌனை விட. அண்ட் இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப் வந்து போவோம். ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஐப்ரோஸ் ரொம்ப சூப்பர் டார்க்காக இருக்கும். ஸோ ஃபுல் ஐப்ரோஸ்லேயும் நான் வந்து ஃபில் இன் பண்ணுறேன். ஐஷேடோக்கும் நான் மேட் ப்ரௌன் ஐஷேடோ வந்து எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து காஜல் எடுத்து ஒரு திக் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி கீழேயும் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துறேன். நான் அது என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ராடக்ட் ஷார்ட்ஸ் எடுக்கல நான். ஸோ அதனால் அதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து அந்த காஜலை நல்லா வந்து ஸ்மச் பண்ணிடுறேன். மேலேயும் அப்படி தான் நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். நீங்கள் லைனை ஈவனாக ட்ரா பண்ணலனாலும் பரவாயில்ல, ஸ்மச் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக மெப்லின் மஸ்காராவோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஐ லுக்கு. லிப்ஸ்டிக்லாம் எதுவுமே போடல. ஸோ அதனால் அதோட நம்ம லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் பொட்டு வச்சுருப்பாங்க, நல்ல ஒரு மெரூன் ரவுண்டு பொட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளோட லுக் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் மூவி வந்து ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால நானும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மோடில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, Akshara saying bye-bye and take care of yourself. Bye.